பாருங்கள் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். பாருங்கள், ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ என்ன எடுத்துக்க போகிறேன்னா, இட்லி மாவு, ஒரு கப்பு இட்லி மாவு இருந்தால் போதும். இந்த தண்ணி கொதிக்குது இல்லைங்களா, அதுலேயே இந்த இட்லி மாவை ஊற்றிட்டு நல்லா கலக்கிக்கணும். நீங்கள் இப்போ தான் என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க, குழலி கிச்சன் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கப்பு இட்லி மாவு இருந்தால் போதும், ஒரு சூப்பரான வடை செய்யலாம். நம்ம இன்ஸ்டண்ட்டாக உளுந்து ஊற வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக ஒரு வடை. பாருங்கள், இட்லி மாவு ஒரு கப் தண்ணியில் ஊற்றி கரைச்சி அதை அப்படியே கிண்டிக்கிட்டு வரேன். இப்போ இது கூடயே நம்ம என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன கப்பு, இப்போ ஒரு கப் மாவு சேர்த்துருக்கேன். ஒரு 4-5 டீஸ்பூன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு ஆழாக்கு வச்சுருக்கேன். அது ஒரு 30 கிராம்ஸ் தான் இருக்கும். இதில் ஒரு கப்பு ரவா போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு தான் போட்டிருக்கேன். ஒரு 40 கிராம்ஸ் ரவா இருக்கும். அது ஒரு கப் மாவு எடுத்துக்கிட்டேன். ஒரு 40 கிராம்ஸ் ரவா சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா கிளறிக்க வேண்டியதாங்க. இது நல்லா கிளறிக்கிட்டு, கொஞ்சம் உப்பு பத்தலைன்னா கூட உப்பு சேர்த்துக்கலாம். இட்லி மாவில் உப்பு இருக்குது, அதனால் நான் உப்பு ரொம்ப சேர்க்கல. உங்களுக்கு பத்தலை அப்படி இல்லைன்னா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாக்கில் வச்சு பார்த்துட்டு கூட சும்மா கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம், அந்த ரவாக்கு மட்டும். இப்போ இதை ரெண்டுத்தையும் நல்லா கலக்கிக்கிட்டு வரணும். அப்படியே கட்டியாகிடும் இல்லையா இட்லி மாவு. இந்த ரவாலாம் நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் பாருங்கள். அது இந்த ரவாக்காக தான் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு நல்லா கிளறிக்க வேண்டியதான், கரெக்டாக இருக்கும். இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ்லேயே நல்லா கட்டி ஆகிடும். நல்லா ரவாவும் வெந்துடும், இந்த இட்லி மாவும் திக்காக வந்துடுங்க. இப்போ இதை நல்லா கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறட்டும்னு விட்டுருங்க. அவ்வளோதான். இதான் வேலை நமக்கு. நம்ம நினச்ச நேரத்தில் வடை சுட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாம். இட்லி மாவு ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைக்கிறோம், கட்டியாக இருக்குது, திக்கான, அப்பயே நம்ம போண்டா மாதிரி போட்டு சாப்பிட்லாம். இது ஒரு 2-3 நாள் ஆன இட்லி மாவு கொஞ்சம் வீட்டில் இருக்கும்ல, எப்போதுமே நம்ம அரைச்சி வச்சது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதே மாதிரி கொஞ்சம் தண்ணி போட்டு அதில் இட்லி மாவை ஊற்றிட்டு கொஞ்சோண்டு ரவா, ஒரு 2-3 டீஸ்பூன் ரவாவை சேர்த்துக்கிட்டு நல்லா கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு கிளறிக்கணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நமக்கு ஃபஸ்ட்டே காமிச்சேன் இல்லைங்களா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், இது எல்லாமே இதில் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணுங்க. நம்ம வடைக்கெல்லாம் அதானே சேர்ப்போம், அதை போட்டு பிசைஞ்சுக்கணும். உங்களுக்கு தேவைன்னா 2 மிளகு கூட இடித்து போட்டுக்கலாம். இப்போ இதை போட்டுக்கிட்டால் தேங்காய் கூட பல்லாக போட்டுக்கிட்டால் கூட நல்லாயிருக்கும். ஆனால் நான் இவ்வளோ தாங்க நான் அரிஞ்சு வச்சது. இந்த வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தேன், ஒரு 2-3 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தேன். பச்சை மிளகா அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 2, எவ்வளோ மாவு போடுறோமோ அதே மாதிரி 4, ஒரு 2-3 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம், நல்லா இஞ்சி சாப் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை இடித்து கூட போட்டுடலாம் நீங்கள். அது மாதிரி போட்டு நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சிடணுங்க. பிசைஞ்சிட்டு நல்லா பாலாக இது ஆறிட்டோடனே நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நல்ல மாவும் சூப்பராக வரும். நம்ம தட்டுறதுக்கு எடுத்து உருண்டையாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கையில் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வடை மாதிரி அழகாக தட்டிக்கணும். இப்போ எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். இது 5 நிமிஷத்தில் செய்கிற வடைங்க, சூப்பராக இருக்கும். நல்லா வடை சாப்பிட்றதுக்கு மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளார சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது எண்ணெய் காஞ்சிச்சுன்னா நீங்கள் அதை வடை மாதிரி போட்டு எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் நினச்ச நேரத்தில் வடை சுட்டு சாப்பிட்லாம். ஒரு டீயோட இந்த ஸ்நாக் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடு இல்லைங்களா. நம்ம மாவு இட்லி மாவு இருந்தால் போதும். ஒரு கப்பு கொஞ்சோண்டு ரவா சேர்த்துட்டு, ரொம்ப சேர்க்கணும்லாம் இல்லை, ஒரு 2-3 டீஸ்பூன் சேர்த்தாலே போதும். நம்ம போட்டுடலாம். இதே மாதிரி தட்டிட்டு வடை மாதிரி போட்டோம்னா செம சூப்பராக இருக்குங்க. நல்லா திருப்பி போட்டு கோல்டன் கலர் வந்த உடனே எடுத்துடலாம். எடுத்தாலே நல்லா ஃப்ரை ஆகி நல்லா மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளார நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம். வெளியில் ஸ்நாக் எப்போதுமே நமக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஈவினிங்கில் வாங்கி சாப்பிட்றத விட இது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக நினச்ச நேரத்தில் ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம வடை செஞ்சு சாப்பிட்லாங்க. வடையோட டீ சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள்.
எல்லாம் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் கொடுக்காமே பார்க்குறீங்க. நீங்கள் லைக் கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். அந்த யூடியூப் அல்கோரிதம் வந்து எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணும். அதனால் லைக் கொடுத்துட்டு பாருங்கள். இந்த வடையும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது சிம்பிளான ஈஸியாக செஞ்சு ஒரே அதாவது உளுந்தெல்லாம் ஊற போடாமல் உடனே செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் வடை தாங்க இது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி இருந்தால் கூட நல்லாயிருக்கும், வச்சுட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். பாருங்கள், வடை சுட்டு எடுத்தாச்சு. ஒரு கொஞ்சம் தான், ஒரே ஒரு கப் மாவு தான் எடுத்தேன். ஒரு 10-15 வடைக்கு மேலே வந்துச்சு. போட்டு எடுத்தாச்சு. எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் அதே மாதிரி ஈவினிங் டயத்துலேயோ இல்லை மார்னிங் டயத்துலேயோ நீங்கள் நினச்ச நேரத்தில் இது செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு கப்பு இட்லி மாவு இருந்தால் போதும். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். நல்லா கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அப்படியே திருப்பி போட்டு கொஞ்சம் கோல்டன் கலராக வந்தோடனே எடுத்துடலாம். இப்போது ஒரு அழகான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே. பாருங்கள், மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளார சாஃப்டாக இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.